ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்டை ரொம்ப அதிரடியாகவும் எமோஷனலாகவும் முடிச்சிருந்தாங்க. சிவா டாக்டர் அந்த மினிஸ்டர் முத்துப்பாண்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சினேகா தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அந்த முத்துப்பாண்டிங்கிற மினிஸ்டர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் சிவா டாக்டரை அடித்து காரில் வச்சு எரிச்சு விட்டாங்க. ஆனால் அந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருந்த சிந்து வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. பார்த்துட்டு ரொம்ப பதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு லாஸ்ட் எபிசோடில் காட்டினாங்க. கண்டிப்பாக இன்றைக்கான ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ரோமோ வரல. இருந்தாலும் ப்ரோமோ வச்சு நம்ம கெஸ் பண்ணி பார்க்கும்போது அடுத்து வர எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம சிந்து எப்படி இருந்தாலும் உயிரை பணையம் வச்சு சிவா டாக்டரை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அப்படி காப்பாற்றும் போது நம்ம சிந்துக்கு நிறையா தீக்காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் உயிரை பணையம் வச்சு சிவா டாக்டரை காப்பாற்றினா தான் அடுத்து கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போக முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். இன்னொரு பக்கத்து நம்ம பப்ளி பாயர் ஆறுமுகத்தையும் பைரவியும் ரொம்பவுமே நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் மென்டல் குரூப் இருக்குல்ல, அதை மகா இந்த குரூப் இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான சினேகாவை வந்து சிவா டாக்டர் இனிமேல் என்ன பண்ண போகிறாருங்கிற அடுத்த கதையை நம்ம சுவாரஸ்யமாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.